ட்ராவலில் தான் இருக்க போகிறோம். எந்த ஒரு பிளேஸ்லேயும் நிப்பாட்ட போகிறதில்ல. ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட் டுவர்ட்ஸ் பெங்களூர் 130 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லேக் பர்டிகுலராக இந்த லேக் வந்து மதகுரி பெட்டா ஃபோர்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த லேக் ரொம்பவே அழகாக தெரிஞ்சது. ஸோ அதனால் ஓகே அப்போவே பிளான் பண்ணோம், அந்த ஹில்லையே பிளான் பண்ணோம் போகிற வழியில் அந்த லேக் பார்த்துட்டு தான் போகணுன்னு. ஸோ வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த தாட்டே இல்லை. பட் அலாங் தி வே வந்து லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகேன்ட்டு இந்த ரூட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது ஆஃப் ரோட் மாதிரி இல்லை. பட் நம்ம பைக் ஆஃப் ரோடும் போகாது, எல்லாருக்கும் தெரியும் ஆஃப்கோர்ஸ். அண்ட் சரி ஓகே அவ்வளோ ஆஃப் ரோட் இருக்காது அப்படின்ட்டு தைரியமாக லெஃப்ட்டு திரும்பி உள்ளே வந்துட்டோம். நினச்ச மாதிரியே அவ்வளோ ஒன்றும் ஆஃப் ரோட் இல்லை. ஸோ அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கோம். லிட்டரலாக ஒரு அரௌண்ட் 500-800 மீட்டர்ஸ் 1 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வந்திருப்போம் உள்ள. ஸோ ஃபைனலாக லேக் வந்துட்டோம். இந்த லேக் வியூ பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் லேக் இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது, கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குது. அண்ட் கிட்ட போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வியூ பாருங்கள். லேக்குக்கு ரைட் சைடு வந்து வேறு ஏதோ மலை, அது எந்த மலைன்னு எனக்கு தெரியல. பட் லெஃப்ட் சைடு வந்து நாங்கள் போன அந்த மதுகுரி பெட்டா அந்த ஹில்லு தான். அண்ட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே நல்லா இருக்குது, நேரில் பார்க்க இன்னும் நல்லா இருக்குது அந்த லேண்ட்ஸ்கேப் வியூ. அண்ட் இங்கே வந்து பைக்கை நிப்பாட்டுற அந்த அந்த ஃபீல் நல்லாயிருக்கு. பிளேஸ் ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது. எங்கள் பைக் சவுண்டு மட்டும்தான் கேட்குதே தவிர மித்த எந்த சவுண்டும் கேட்கல. வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி இறங்கி போய் பார்க்கலாம். அண்ட் கைஸ் லேக் வந்து நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் சவதியாக இருக்குது. கிட்ட போனால் தான் தெரியுது. நேச்சர் எப்போவுமே தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டில் நல்லாவே இருக்குது. அண்ட் ஓகே இதான் வியூ பாருங்கள். சைடில் ஃபுல்லாக கிராஸு. அப்படியே அந்த எட்ஜில் போய் நிற்கலாம். அந்த லெஃப்ட் சைட் தெரியுதா, அதான் நாங்கள் போன மதுகுரி பெட்டா ஹில். அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப புதையுது, கால்லாம் உள்ளே போகுது. நான் பைக்கை கொஞ்சம் உள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தா அப்புறம் வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடக்கூடாது, அதுக்கு தான். ஓகே பாருங்கள் எப்படி இருக்குது வியூ, நல்லா இருக்கா? ஓகே ஆல், லேக்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ இப்போ என் கூட சேர்ந்து இந்த ரைடையும் என்ஜாய் பண்ணுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் எனிமோர், ஜஸ்ட் ஃபார் சம் டைம். ஸோ பிகாஸ் நானும் இந்த ரைடில் ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் நீங்களும் இந்த ரைடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஹாய் ஆல், ரைடு எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்களா? எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு அடினல் ரஷ் கொடுத்துச்சு. அண்ட் யாரும் அப்படி ஓட்டாதீங்க, பிகாஸ் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ரைடர். என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ஸ்பீடு போயிட்டு மறுபடி லோ ஸ்பீடுக்கு வந்துடுவேன். அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மும்பை ஹைவேல தான் டுவர்ட்ஸ் பெங்களூர் போயிட்டுருக்கோம். நீங்களே பாருங்கள் டிராஃபிக் எந்த அளவு இருக்குன்னு. மார்னிங் நான் சொன்ன மாதிரியே டைம் அரௌண்ட் 7:30. டிராஃபிக் செம்மையாக இருக்குது. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் பைக் ஓட்டிகிட்டு வந்தோம், அது அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போது செம்ம கடுப்பில் ஓட்டிகிட்ருக்கோம் பைக்கு, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. லிட்ரலாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. இன்னும் சிட்டியே வரல. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் சிட்டி வந்துடும். சிட்டி வந்ததுக்கப்புறம் இதை விட கொடூரமாக இருக்கும் டிராஃபிக், ஏன்னா இன்றைக்கி சண்டே நைட்டு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு டேக் எடுக்கும் போதும் ஹார்ன் அடித்து இண்டிகேட்டர் போட்டு இப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். சிட்டிக்குள்ளே முக்கியமாக ஸ்லோவாக போங்க. ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட், க்ளவுஸ் எல்லாம் போட்டே ரைட் பண்ணுங்கள். செம்மையாக பசிக்குது. நீங்கள் அந்த ட்ரெக்கிங்கில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில். பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா செம்ம ஃபன்னான ஒரு ட்ரெக்கிங், ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரெக்கிங் பண்ணோம். கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம பசியோடு ரைட் பண்ணிகிட்ருக்கேன், பிரேக்கே எடுக்கலை. மலையிலேருந்து கீழே இறங்கினதும் ரொம்ப தாகமாகிடுச்சு. லிட்டரலாக ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஈச் 2 லிட்டர் ப்ளஸ் 2 லிட்டர் 4 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போனோம். அது இங்கேருந்து ஏறும் போதே காலி ஆயிடுச்சு. இறங்கும் போது வெறும் ட்ரையான த்ரோட்டில் தான் கீழே இறங்கினோம். இறங்கினதும் நல்லா ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு, ஓஆர்எஸ் குடிச்சிட்டு அப்படியே பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். பிரேக் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா இப்போ நேராக போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்றது தான் பிளானு. அதான் கோரமங்கலா போயிட்டுருக்கோம். கோரமங்கலாவில் ஒரு கடையில் நல்ல மட்டன் பிரியாணி கிடைக்கும். ரொம்பவே டயர்டாகிடுச்சு, ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இங்கே. நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியாது, பட் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டோம். மட்டன் பிரியாணியை நினச்சிட்டு தான் இப்போ பைக் ஓட்டிகிட்ருக்கோம். அதுதான் மோட்டிவேஷன் இப்போது இந்த டிராஃபிக்கில். எனக்கு லாக் பண்ணவே கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் அவ்வளோ டிராஃபிக்கு. நின்று ஒரு இடத்துலையும் போக வேண்டியதாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு. ஸோ லாக் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. அநேகமாக ஒரு 9:30 10க்கு தான் ரீச் ஆகும். ஐ மீன் வீட்டுக்கு சொல்கிறேன், ஏன்னா பிஃபோர் தட் வி ஷுட் ஹேவ் சம் டின்னர், மட்டன் பிரியாணி சொன்ன மாதிரி. ஸோ அரௌண்ட் 8:30 அந்த பிளேஸ் ரீச் ஆயிரும். அங்கே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அரௌண்ட் 10 ஆயிரும். செம்ம டயர்டாகிடுச்சு. இப்போ நேராக போயிட்டு தூங்குறது தான் பிளானு. சாப்பிட்டுட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக பைக் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணுறாங்க, நம்மளும் நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணுறோம். ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்து தான் பைக் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அரௌண்ட் 5 கிலோமீட்டர்ஸ் இப்படி தான் போகணும். அது ஓகே, அது ஒரு 2 பேர் டியூக்கில் வந்தாங்க. நம்மளை பார்த்ததும் அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் த்ராட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட ஃபன் பண்ணிவிட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்
அப்படி பண்ணுறேன்னா கையெல்லாம் வலிக்குது. ஸோ அதனால் ஒரு 2 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்தேன். ஓகே கைஸ், நான் இதோட vlog-அ முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த டிராஃபிக் குறையிற மாதிரி தெரியல. நாங்கள் கூகுள் மேப்பில் டைமும் வந்து 53 மினிட்ஸ் காட்டுச்சு. இப்போ மறுபடியும் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் மறுபடியும் 54 மினிட்ஸ் காட்டுது. அநேகமாக இது முடிகிற மாதிரி தெரில. ஸோ கைஸ், vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் we are totally dehydrated. நேராக போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு தூங்குறது தான் பிளானு. ட்ரக்கிங் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.